என்ன மாமா திடீர்னு வந்திருக்கீங்க? இது என்ன முக்கியமான விஷயமா? ஆமா மாப்ள, ஈஸ்வரி திடீர்னு செங்கல் சூளை விற்கிறதா முடிவெடுத்துட்டா. செங்க சோலை எதுக்கு விற்க போறாங்க? அதுக்கு என்ன மாமா அவசியம் வந்துச்சு? என்னையா அது அக்கிரமமா இருக்கு? செங்கல் சூளையில வேலை செய்யற தொழிலாளிங்கெல்லாம் என் பேர கார்த்தி தான் வரணும்னு சொன்னா அதுக்காக சாமுண்டீஸ்வரி செங்கல் சூளையவே விப்பாளா? அவளுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அவ? அம்மா அந்த செங்கல் சூளைய ராசியான சொத்துன்னு சொல்லுவாங்க. அதை எப்படி விற்க சம்மதிச்சாங்க? எல்லாம் அந்த சந்திரா பண்ற வேலை தாம்மா. சகல, நீ இல்லாதனால சின்னத்தையோட ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆகி போச்சுப்பா. டார்ச்சர் பண்ணுதுப்பா. இதுல கொடுமை என்னன்னு தெரியுமா? அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே பெரியத்த கேக்குறாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் அங்க எல்லாமே தலைகீழா மாறி போச்சுப்பா. இதெல்லாம் எங்க போய் முடியும்னே எங்களுக்கு தெரியல. ஆமா மாப்ள, அந்த சந்திரா ஈஸ்வரி கிட்ட ஏதேதோ பேசி உங்களுக்கும் அந்த செங்கல் சூளைக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி பண்ணி அதை எப்படியாவது விற்க ஏற்பாடு பண்ணணுங்கிறதுக்காக அவசரமா அதை ஏலத்துல விற்க முடிவு பண்ணிட்டாங்க. நாங்களும் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்துட்டோம். ஆனா அவ கேட்கிற மனநிலை மேல இல்ல. ஏப்பா, செங்கல் சூளைய வித்தே ஆகணும்ன்றதுல ஒரே குறிக்கோளா இருக்காங்கப்பா. உங்க மேல இருக்கிற கோபத்துலதான் ஈஸ்வரி இப்படி எல்லாம் பண்றா மாப்ள. எப்படியோ அந்த செங்கல் சூளை நம்ம கையை விட்டு போகாம இருக்கணும் மாப்ள. அதுக்கு நீங்க தான் ஏதாவது பண்ணணும். சகல, செங்கல் சூளைய வித்துட்டா அங்க இருக்கிற தொழிலாளிங்க எல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுவாங்கப்பா. அவங்க வாழ்வாதாரம், வேலை எல்லாமே போயிடும்பா. புதுசா வர நிர்வாகமும் அவங்கள வேலைக்கு வச்சுப்பாங்களா, எப்படி பாத்துப்பாங்கன்னு நமக்கு தெரியாதுப்பா. ஏதாவது பண்ணுப்பா. இத்தனை வருஷமா நம்மளை நம்பித்தான் அவங்க வாழ்வாதாரமே இருக்கு. அவங்க வயிற்றுல அடிக்கிற மாதிரி நாம எதுவும் செய்யக்கூடாது மாப்ள. அதனால அந்த செங்கல் சூளை நம்ம கையை விட்டு போகாம இருக்கிறதுக்கு நீங்க தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும். நீங்க கவலைப்படாதீங்க மாமா. அது அத்தா கஷ்டப்பட்டு வாங்கின சொத்து. அது யார் கைக்கும் போகாது. அங்க வேலை செய்யறவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. நீங்க கவலைப்படாதீங்க. ம்